தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வளர்ச்சி விகிதத்தை எட்டிய ஒரே அரசு தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 2010-11ஆம் ஆண்டில் கருணாநிதி ஆட்சியிலும் தற்போது அவரது வழியில் நடக்கும் தற்போதைய ஆட்சியிலும் இரட்டை இலக்க வளர்ச்சி எட்டி சாதனை படைத்துள்ளதாக நிகழ்ச்சி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திருமாவளவன், முத்தரசன், சண்முகம் சந்திப்பு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூட்டாக பேட்டி. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை. தந்தை மகன் இடையே ஏற்பட்ட பிரச்சினையை விசாரிக்க சென்றபோது எஸ்ஐ கொலை செய்யப்பட்டதால் பதற்றம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டியதாக கூறப்படும் மணிகண்டன் என்பவர் தலைமறைவு. 6 தனிப்படைகள் அமைத்து மணிகண்டனை தேடி வரும் போலீசார். திருப்பூரில் கொடூர கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி. கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை என திருப்பூரில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தக்கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயாராக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நிறைய வெட்டிட்டாங்களா? ஸ்ரீகண்டத்தில் வெட்டி நாளாச்சு. திருப்பூர்ல அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. தோட்ட எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்தில். போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பெரிய பெரிய போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு. டிஜிபி லெவலில் தான் பாதுகாப்பு இருக்கு. முதலமைச்சர் பெரிய வருத்தம் என்னன்னா, முதலமைச்சர் இதை பற்றி கண்டிக்கவே இல்லை. ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு எதுவுமே போடலை. சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே கேட்கல. இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியா இருக்கு. வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்ப்பது தவறான செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்ப்பது மிகப்பெரிய ஊழல் எனவும் கருத்து. இங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க 7 லட்சம் பேர்ல எவ்வளவு பேரை சேர்த்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. மக்கள் மனநிலையில இன்னும் 8 மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே மிகுந்த வெறுப்போட இருக்காங்க. உறுதியா ஆட்சி மாற்றம். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ரிப்போ வட்டி விகிதம் 5.5% நீடிக்கும் என ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. நெல்லை சேரன் மகாதேவியில் 12ஆம் வகுப்பு மாணவனை அறிவாளால் வெட்டிய 5 சிறார்கள் கைது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி மாற்று சமூகத்தை சேர்ந்த மாணவியை காதலித்ததால் தாக்குதல் என தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் வேதனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் கோவை, திருப்பூரில் சுற்றுப்பயணம். உடல்நலக் குறைவால் முதலமைச்சரின் சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. உத்தரகாண்டில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட கிராமம். வீடுகள் அடித்து செல்லப்பட்டதில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கலாம் என அச்சம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் மேகவெடிப்பால் ஆறுகளில் அதிபயங்கர வெள்ளம். மேகவெடிப்பால் ஆறுகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். உத்தரகாண்டில் மேகவெடிப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மண்ணில் புதையுண்ட மக்கள். மண்ணில் புதைந்த இளைஞர் உயிர் தப்பிய நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வைரல்.
अरे भाग भाग ओ भाई रथ से व्यवस्था भाग भाग अरे इसको भी खींच ले यार फंस गया वहाँ अरे इसको भी खींच ले अरे ताई भी खाई ताई ये भाई बंद உத்தரகாண்டில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி முகாமில் இருந்த ராணுவ வீரர்கள் 10 பேர் மாயம். மீட்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து இதுவரை 130க்கும் மேற்பட்டவர்கள் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாகவும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பேட்டி. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீது பெரிய அளவில் வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு. ஒரு நல்ல வர்த்தக உறவுக்கான நாடாக இந்தியா இருக்கவில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு. உலகில் தனது ஆதிக்கத்தை நிறுவ அமெரிக்கா புதிய காலனி ஆதிக்க கொள்கையை பிரயோகிப்பதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை நேரடியாக தாக்க வரி விகிதங்களை டிரம்ப் உயர்த்தி வருவதாகவும் பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்காவில் குலைக்க முடியாது எனவும் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் இந்திய ராணுவம் விளக்கம். தமிழகத்தில் எது நடந்தாலும் எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் என எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விழுங்குவதாகவும் சாடல். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. கனமழை காரணமாக கேரள மாநிலம் எர்ணாகுளம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், முதலீடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களுக்கு 2 நாட்கள் சிபிஐ கஸ்டடி. மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் அனுமதி. ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போது மீண்டும் மீண்டும் முளைப்பது போல அந்தரங்க வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியாகின்றன. தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக்கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கவலை. திருவண்ணாமலையில் பள்ளிக்கு காலதாமதமாக வந்ததால் மாணவியை அடித்த அறிவியல் ஆசிரியை முட்டி போட வைத்ததாகவும் முடியை பிடித்து அடித்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி கண்ணீர் மல்க பேட்டி. இன்னைக்கு நான் ஸ்கூல் லேட்டா போனேன், அதனால மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்ப ஏன் நீ சத்தமா பேசன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு அடிச்சாங்க. மயக்கம் போட்டதுனால மேம் போய் படுக்க வச்சாங்க. அதுக்கு நான் அந்த மேம் வந்து எழுப்பி சீன் போதையும் கேட்டு திருப்பி அடிக்கிறாங்க. பட்டது ஒரு நாள் முடிய போச்சு, அடிச்சிருக்காங்க திருப்பியும். அப்ப அவ்வளவு வலி இல்லை. இன்னைக்குதான் அடிச்ச உடனே மயக்கம் போட்டு. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதி 3 வயது சிறுமி பரிதாப உயிரிழப்பு. ஓட்டுநரை கைது செய்ய கோரி சிறுமியின் உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல்.
வத்தலகுண்டு அருகே நைலான் கயிறு கழுத்தில் சிக்கி 11 வயது சிறுமி உயிரிழப்பு. பீரோ மீது இருந்த புத்தகத்தை எடுக்க முயன்றபோது நேர்ந்த பரிதாபம். தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலய திருவிழா சிறப்பு திருப்பலி. மாதா சொரூப பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் எண்ணிக்கையை 2,02,000 அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நடவடிக்கை. கேரள மாநிலத்தின் திருத்தப்பட்ட அங்கன்வாடி ஊட்டச்சத்து மெனு வெளியீடு. பிரியாணி, புலாவ் உள்ளிட்ட புதிதாக மெனுவில் சேர்ப்பு. காசாவில் நிவாரணப் பொருட்களை வாங்க முண்டியடித்த பொதுமக்கள். ஒரே நேரத்தில் பல 100 பேர் லாரிகளில் ஏறியதால் சிலர் காயம். வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும். இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தகவல். சீனாவில் வேகமாக பரவும் சிக்கன்குனியாவால் பாதிப்பு எண்ணிக்கை 7,000 உயர்வு. நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டுக்கு பின் 9வது முறையாக வெடித்து சிதறிய ஐஸ்லாந்து எரிமலை. எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்த பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம்.